இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க? The mark scored in an examination are converted from 50 to 10 for the purpose of internal assessment. Okay, the highest mark were 47 and the lowest mark were 14. Difference between the maximum and the minimum internal assessment score is என்ன சொல்கிறான்? ஒரு ஸ்கூலில் ஒரு பையன் வந்து மார்க் எடுக்கிறான். அதை மார்க் என்ன செய்கிறாங்க, இவங்க கம்மியாக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட்டுக்காக. இப்போ 50ன்னு எடுத்தால் அந்த மார்க்கை 10ன்னு அவங்க கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அவன் எவ்வளோ எடுத்த மார்க்கு 50 மார்க். ஆனால் அவங்க ஆக்சுவலாக அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறது 10ன்னு கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஃபார் இன்டர்னல் அசஸ்மெண்ட். ஆக்சுவலாக ஒரு பையன் எவ்வளோ எடுத்துருக்காங்கன்னா 47 வந்து அதிகபட்ச மார்க் எடுத்திருக்கான், கம்மியான மார்க்கு 14 எடுத்திருக்கான். இந்த கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு அதுக்குள்ள வித்தியாசம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இதை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணுங்க? 50ங்கிறத என்ன மாற்றிட்டாங்க? 10ஆக மாற்றிட்டாங்க. அப்போனா 47ங்கிறத என்னவா மாற்றலாம்? ஜஸ்ட் கிராஸ் மல்டிபிகேஷன் தான். புரியுதா? அப்போனா இதையும் பெருகுங்க, இதால் வகுத்துருங்க. ஓகேவா? எப்படின்னா 47 × 10 டிவைடட் பை 50 போட்டிங்கன்னா எவ்வளவு வருது? 9.4 வருது. அதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்கா? மினிமம் மார்க் எவ்வளவு? 14. அதுவும் அதே மாதிரி தான். 50ங்கிறது என்ன மாற்றிடுறான்? 10ஆக மாற்றிடுறான். 14ங்கிறது எவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னா இதையும் பெருக்கிட்டு 50ஆல் வகுக்கிறோம் அப்படின்னா 14 × 10 டிவைட் பை 50. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2.8. இதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான் கேட்குறான். அப்போனா 9.4 மைனஸ் 2.8 6.66 தான் ஆன்சர். புரியுதா?